கீழப்பெரும்பள்ளம் கோவிலில் கேது பெயர்ச்சி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழப்பெரும்பள்ளம் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயில் அமைந்துள்ளது. கேது பகவான் ஸ்தலம் என அழைக்கப்படும் இந்த கோயிலில் சவுந்தரநாயகி அம்மனுடன் நாகநாதர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இங்கு நவகிரகங்களில் கேது பகவான் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். ராகு கேதுக்கள் தோஷ பரிகாரம் செய்யும் ஆலயமாகவும் வாசுகி பாம்பு வழிபாடு செய்த ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது. பல வர்ணங்களை உடையவராக கருதப்படும் கேது பகவான் நவகிரகங்களில் ஞானத்தை அளிப்பவராவார். இவர் மனக்கோளாறு, தோல்வியாதிகள், புத்திரதோஷம், சர்ப்பதோஷங்களை தரக்கூடியவர். கேது பகவானுக்கு கொள்ளு தானியத்தை கீழே பரப்பி அதில் தீபமிட்டு வணங்கினால் கேது பகவானால் ஏற்படும் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். நவகிரகங்களில் ஒன்றான கேது பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இந்த கோயிலில் கேது பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கேது பெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தற்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2025 ஏப்ரல் 26 இன்று மாலை 4:20 மணிக்கு கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் பெயர்ச்சி அடைந்தார். 1.5 ஆண்டுகள் கேது பகவான் சிம்ம ராசியில் இருப்பார். கேது பகவான் பெயர்ச்சியை முன்னிட்டு கீழப்பெரும்பள்ளம் நாகநாதர் கோயிலில் நேற்று மாலை முதல் சிறப்பு யாகம், தீபாராதனை நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய யாக குடங்கள் பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோயில் தலைமை குருக்கள் கல்யாணசுந்தரம் முன்னிலையில் மகா அபிஷேகம் நடைபெற்றது. கேது பகவானுக்கு பால், திரவியப்பொடி, பன்னீர், இளநீர் ஆகியவற்றால் அபிஷேகமும் பின்னர் மலர் அலங்காரமும் செய்யப்பட்டு மாலை 4:20 மணிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கேது பயிற்சி விழாவை முன்னிட்டு கேது ஸ்தலமான கீழப்பெரும்பள்ளம் கோயிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வழிபாடு செய்தனர். விழா ஏற்பாடுகளை கோயில் செயல் அலுவலர் அன்பரசன் செய்திருந்தார். மேலும் மயிலாடுதுறை மாவட்ட காவலர்கள் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து நீங்கள் நிகழ்வுகளை பார்க்கலாம்.
தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.